இதில் ஒரு முதல்ல சன்னதிக்குள்ள நாங்கள் குளிக்கிறோம். நாங்கள் போய் அப்போ செல்ல சென்னதி ஆலயத்தினுடைய பின்புற கேணி பகுதிக்கு செல்கின்ற பாதையை பார்க்குறீங்க. வந்து வளமையாக வந்து இதில் படுக்கிறார் போல கிடக்கு. நாலடி கூட புலாம் கிடக்கு எனக்கு. ஓ இதில் அதுலேருந்து இங்கே வரையும் படுத்துருக்குறான். அதுதான் முதல்ல இந்த தண்ணிக்கு தெரியுது வேற அவன் அவனு கொண்டு படுத்துருந்தது. இங்கே பார்த்து வெயில் குடிச்சு கொண்டு நான் போனால் திரும்பி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு கோயிலுக்கு செல்லும் போது கோயிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னால், அதாவது இந்த ரோட்டானது பார்த்தீங்கன்னா கீரிமலையில், அதாவது கேகேஎஸ் ரோட்டிலேருந்து செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய பின்புற கேணி பகுதிக்கு செல்கின்ற பாதையை பார்க்குறீங்க. அந்த பகுதிக்கு செல்லுறதுக்கு முன்புற பகுதியில் இந்த இதில் ஒரு குளம் ஒன்று கிடக்குது. 2 முதல்ல இந்த இடத்துல நாங்கள் கண்டிருக்கிறோம். அந்த முதலேன்ற இடங்கள் எப்படி இருக்குது, முதல்ல எப்படி ஆவண்ட வடியில் நாங்கள் கண்டிருக்கிறோம். அந்த வெயில் பின்னேற நேரங்களில் அந்த வெயில் காய்வதற்காக 2 முதலைகளும் அந்த வரம்பு கரை அந்த கட்டியில் வந்து நின்றது. இப்போ அண்ணன் கண்டு சொல்லுறார். அந்த முதலையை கிட்ட போய் பார்ப்போம். தொடர்ச்சியாக எங்கட காணொலி நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்க. தொடர்ச்சியாக அந்த முதலையை சென்று பார்வையிடவும் பாருங்கள். உள்ளு போட்டேனே முதலேன்னு யார் சொன்ன முதலேண்டு? சே ஆ ஆ இப்போ இதுக்கெல்லாம் முதல்ல நிற்கிதுனாக்கா? அதுதானே தான் சின்ன முதல்ல என்ன முதல் நின்றா தானே? ஓ இதே மாதிரி குளம் தானே? இதில் போட்டுருதா? இதெல்லாம் என்னண்டு? இதில் படுத்திருந்தேன். நீங்கள இப்போ வேண்டாம். நீங்கள் நானும் கண்டு கண்ணு சே ஆக்கள் தால அவன் அவனு கொண்டு படுத்துருந்தது. இங்கே பார்த்து வெயில் குடிச்சு கொண்டு நான் போனால் திரும்பியும் வந்தேன். திரும்பி வந்தேன்னா கண்ணேர் வேணுண்டு. நான் என்னடா சன்னதி அந்த நெட் போட்டிருந்தவங்களானு அது என்னென்னு நடந்தாண்டியோ படிக்கல பிரிஞ்சுட்டு இருக்கையில இப்போ இந்த முதலேண்டு போட்டிருந்தானே நான் நம்பல முதல்ல நான் தண்ணியில் குளங்களுக்குள்ள ஆதவளையும் முதல்ல நிற்கிற பழக்கம் தானே. அப்போ இந்த இதில் பார்த்துட்டு முதலேண்டது போது பார்க்கணும் திரும்பியிருந்தேன். உறுதிப்படுத்தப்பட்டு திரும்பி பார்த்தோன்னா நீங்கள் நான் கண்ட பொய்யண்டில் ஓ இன்னொரு ஆளை கூட்டி கொண்டு வந்தால் அதை நான் உறுதிப்படுத்துகிறேன். இதுக்கெல்லாம் முதல்ல நிற்கிது தானே? இதெல்லாம் படுத்திருந்தேன் தூரமே இல்லை. நான் இதுக்குள்ள வாரத்துக்கு இடையில ஓடிட்டேன். தண்ணிக்குள்ள மெல்லாம் இறங்கி இதுக்குள்ள ஓடிட்டு இந்த வெள்ளையா கிடக்கா இல்லை லத்தி விளையாடா எது இது இல்லை வந்து வளமையாக வந்து இதில் படுக்கிறார் போல முதல்ல இந்த காலுகள் அடையாளங்களே நாங்கள் இதில் வந்து இதில் நடுகளும் வந்தால் பார்க்கலாம் போல. உப்பு தண்ணிக்குள்ள பெரும்பாலும் உப்பு தண்ணிக்குள்ள முதலே காணையில் தண்ணியில் நல்ல தண்ணிகளில் குளங்களுக்குலாம் நிற்கிறது. சன்னதிக்குள்ள நாங்கள் குளிக்கிறோம். நாங்கள் போய் அப்போ முதலே போட்டு வரிகள் கிடந்தா விழுந்து கிடாக்கு. அப்போ நான் நம்பல உலகாலம் முதலே இருக்குன்றது நான் நம்பல. உப்பு தண்ணிக்குள்ள எங்கடா முதலே இன்றைக்கு நான் இதில் விரைக்கெல்லாம் கண்டுட்டேன். முதல்ல நானும் நீங்களும் அதான் நான் இப்போ கவராக இருந்தால் தான் உறுதிப்படுத்தலாம். நீங்களும் கவராவோட வந்துட்டீங்க. கண்ட உடனே நாங்கள் அங்கே நின்று விரைக்கே அது சத்தத்தில் ஓடி நாலடி கூட புலாம் கிடாக்கு எனக்கு. அதுலேருந்து இங்கே வரையும் படுத்துருக்கு. நான் அங்கே போகவே தெரியலண்டா. 200 மீட்டருக்குள்ளே தெரியலண்டா. அதில் முடக்கில் தெரியுது மேலே அவட தடி வரையும் ஆங்கிள் போய் பார்த்தோன்னா அது ஆவண்டோடைய வெயில் குளிச்சு கொண்டது. முதல்ல ஆவண்டு 15-20 நிமிஷத்துக்கிட்ட
அப்படி என்ன வெயில் குளிச்சு கொண்டு இருக்கு மாவண்டு கொண்டு வழியே கிடக்கு. ஆ அப்போ நான் அதை இப்படி பார்க்கல அந்த பயிறு புட்டியாக கிடந்தது, ஆ. ஏதோ இதே பிடிச்சி திண்டுட்டு கிடந்தது புட்டியாக கிடந்தது. அப்போ நான் ஆங்கிள் வந்து அங்கே போனேன். அப்படி தான் அது பார்த்தா 300 மீட்டர் கிட்ட வரும். ஆ. அங்கே போய் நின்று பார்க்கலாம் அந்த வா தெரியுது, சைடு வெள்ளை பாட்ட தெரியாது தான். திரும்பி வந்தேன். திரும்பி வந்து நின்று வடிவா பார்த்தா அப்புறம் தான் நீங்கள் வேறு நீங்கள் அதில் காட்டி அது முதல்ல இருந்துச்சு. எவ்வளோ நேரம் நின்று பிஞ்சாங்க இது நடந்து வரும் வரை நின்று அதானே இது நம்ம அங்கே இருக்கிறாங்க. அதுக்கு அசமானத்தை கண்டுட்டு பார்ப்பாங்க. இந்த குருவியல் சத்தம் போட விழுந்து ஓடிட்டுது. இது என்ன ரோட்டுனா இது இது சென்னதி போகிற ரோடு தானே. இது சென்னதிலேருந்து கேகேஸு போகிற ரோட்டு. கேகேஸு ரோடு கீரிமலை என்ன கீரிமலைக்குரிய ரோடு. இப்போ நாங்கள் இந்த ரோட்டால் வந்த நாங்கள் வரைக்க இந்த அண்ணன் அதில் நின்றுட்டு முதல்ல வந்து நிற்கிது. இதெல்லாம் அந்த அண்ணன் நிற்கி இந்த இதெல்லாம் முதல்ல நின்ற பகுதி படுத்து கிடந்தது. அப்போ என்ன கண்டது சொன்னேன், வெயில் பார்த்து கொண்டு கிடந்திருக்கு. இதில் வெயில் தானே, இப்போ வெயிலை பார்த்து கொண்டு அப்போ நாங்கள் கிட்ட வந்து எடுப்ப மட்டும் தான் பார்த்தது. அதுக்கிடையில் அது தண்ணிக்குள்ள இதுக்குள்ள இறங்கிட்டு இதுக்குள்ள முதல்ல நிற்கிது. கவனம், இதுக்குள்ள வர மக்கள் இந்த இடத்துல அவதானமாக இறங்கணும். வேண்டாது சன்னதி பின் ரோட்டு, கேணி கடற்கரை பின்னால் வந்தோடனே இது அப்படி இங்கே கீரிமலை கேகேஸுக்கு போகிற ரோட்டு இது பார்க்குறீங்க. இந்த ரோட்டுக்கு அண்மையில் இந்த இடத்துல நாங்கள் இப்போ கண்டனாங்கள் அந்த ரோட்டிலாண்டு வரைக்க முதலே கண்டனாங்கள். இதுக்கெல்லாம் ஓடினது முதல்ல மீன்கள் நிற்கிது. அப்போ இதுக்கெல்லாம் முதல்ல விழுந்தது. இதால் பார்க்குற இதால் இறங்குற மீனவர்கள் மற்றும் மாடுகள் கொண்டு வரார்கள் இந்த இடத்துல கொஞ்சம் அவதானமாக பயணம் செய்யுங்க. சிறுவர்களும் இந்த இடத்துல இறங்க வேண்டாம். ஏனெண்டா இதில் இப்போ நாங்கள் முதலையை கண்ட நாங்கள் அங்கே நின்று வரைக்கே அதில் 2 பேருங்க அங்கே அண்ணன் நிற்கிறார். ஒரு அண்ணன் நாங்கள் மூடுச்செயல் சைக்கிளை விட்டுட்டு வந்த நாங்கள் அதில் ஒரு அண்ணன் நிற்கிறார். மற்ற இங்கே எங்களோட மூடுச்செயல்கள் இதில் நிற்கிது. இதெல்லாம் இந்த கார் வார இடத்துல எங்கட மூடுச்செயல் நிற்கிது. நாங்கள் அதில் இருந்தால் இந்த அண்ணன் இதில் முதல்ல நின்றதை கண்டுட்டு ஓடி சொன்னார். இப்போ வந்த இடத்துல நாங்கள் அங்கிட்டு நடந்து வர இந்த குருவியல் சத்தத்துக்கு இந்த முதல்ல இதுக்குள்ளே இறங்கிட்டுது. இந்த இடத்துல முதல்ல இருக்குது, கவனமாக நீங்கள் இதில் பயணம் செய்யுங்க. இதுக்குள்ளே இறங்க வேண்டாம் என்று கூறுவேன். இதெல்லாம் படுத்து கிடந்தேன் நாங்கள். இதால் மேலே ஏறி இருக்கேன். கீழே அடி இந்த மண்ணுக்கெல்லாம் கிடந்து ஓட்டை வச்சிருக்கு. கீழே தண்ணிக்குள்ள இறங்கி அமர்த்தி பார்த்தா ஓட்டை இருக்குமா? பாலி அது ஓட்டைன்னு சொல்கிறது பாலி முதல்ல அதுக்கெல்லாம் இதெல்லாம் அது ஏறி இஞ்சால கடந்து வந்த பாதையெல்லாம் இருக்குமே மண்ணுகள் உடஞ்சி வரும். இப்போ சென்னதியிலே முதல்ல இருக்குது. முதல்ல அந்த கேணியில் பிடிச்சவங்க இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறா. அந்த நெட்டு போட்டிருந்தவங்க. ஓ இல்லை பிடிச்சவங்க முதல் பிடிச்சவங்க நான் காணையில் தான் அவன் அந்த நெட்டு இப்போ விழுந்துட்டுது. நியாயமான அடியார்கள் போய் ஆயிரக்கணக்கில் குளிக்கினமான அவதானமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். நெட்டை திருப்பி செய்ய வேணும். சின்ன நிலம் குளிக்கணும் வழியாக இழுக்கும். இந்த முதல்ல இழுக்கும் ஆள் ஏன்னாட்டா 4 அடி கிட்ட நிற்குது. அதுதான் அது பெரிய முதல்ல ஞாபகம் தூரத்தில் நின்று பார்க்க நிலமாக கிடக்கு. 200-300 மீட்டர் இதெல்லாம் இந்த முதல்ல இந்த அதுக்குள்ள சேர்த்து கிடந்து வந்திருக்கு. நாங்கள் சரி இதெல்லாம் சேர்த்துக்க நின்று வந்தது. இதில் நாங்கள் ஒன்று மடக்கில் இதுலேருந்து 5 இஞ்சால் வந்தது. வேறு மண்ணுக்கு இருந்து முதல்ல ஏறின போகுது. சம்மந்தப்பட்ட அதிகாரி மாதிரி கவனிக்க. இதில் பாருங்க, இதை பார்க்குற ஆக்கள் அவதானமாக இந்த இடத்துல மீனவர்கள் மற்றும் மாடு மேய்க்கிறார்களும் இந்த இடத்துல இறங்குறது அவதானமாக இருக்கணும். இந்த இடத்துல இப்போ நானும் அண்ணன் இந்த இடத்துல முதலையை கண்டிருக்கிறேன். இதை பார்க்குற மக்களும் கொஞ்சம் அவதானமாக இந்த இடத்துல பயணம் செய்யுங்க. மற்ற இது அதிகாரிகள் இந்த இடத்துல முதலை இருக்குது, கொஞ்சம் பிடிக்கணுமென்று பிடிக்கணுமென்னு எச்சமா. ஆனால் இதில் அந்த இது மணக்குது எனக்கு கொஞ்சம். அந்த அது என்ன வரையும் அந்த இஞ்சி முதல்ல நிற்கிதுங்க இஞ்சி. இப்போ மிதந்தது. இதில் கண்டேன் நான். இப்போ நான் இதில் கண்டேன் நான். அப்புறம் ஆள் வருமே இப்போ இங்களை கண்டுட்டு போகுது. இதில் கண்டேன் நான். இப்போ நான் ஆனால் முதல்ல இல்லையான்னு சொல்கிற பார்த்தீங்களே ஊற்றில முதல்ல நின்றது. பயங்கர ஆபத்து தானே. பிடிச்சி அமர்த்தி ஆடி திண்டு போடுமே நாங்கள். இழுத்து போடும் உள்ளுக்கு போன சரி போடும். ஆக்களை தண்ணிக்குள்ளே இழுத்து போடுமே. முதலுக்கு தண்ணியில் நினைப்பலாம். இப்போ நாங்கள் தடையண்டபடியாக பரவாயில்ல. தரையில் நிற்கிறபடியாக கேட்டக்கூடாது. தண்ணிக்குள்ளே இறங்கினா அது தப்பு தண்ணியெல்லாம் பலம் தானே.
ஆனால் அந்த முதலேண்ட எச்சங்களாகவும் என்ன மணக்குது என்ன கடும் என்ன முதலேண்ட எச்சங்கள் தெரியல மணக்குது சரியா. மீன்கள் தானே சாப்பிட்றது என்ன பறவை எல்லாமே எல்லாம் பிடிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் நின்றாங்க இப்போ நான் பார்த்தேனா இப்போ மிதந்தது. முதல்ல இல்லை இல்லைன்னு சொன்னவே இப்போ இதுக்குள்ள நாங்கள் கண்ட நாங்கள் அங்கே நின்று விதைக்கே அது இந்த இதில் நின்றதுங்க நாங்கள் அங்கே நின்றதில் நாங்கள் இதால் விரைக்க இதால் வந்து இதால் விரைக்க அது இதெல்லாம் இருந்தது இந்த இதெல்லாம் இருந்தது எங்களை கண்டுட்டு கீழே போயிட்டுது முதல்ல. ஆனால் இப்போ கண்டனானுங்க மிதந்தது மேலே எல்லாம் எல்லாம் வருமே. வேறு வேறு நிற்கிதோ தெரியா கொண்டு நிற்க சில கீழே அடியில் நிற்கிதோ தெரியா வேறு வேறு இதெல்லாம் சில ஆக்கள் மாடுகள் மேய்க்கிறது வரையணுமே நாங்கள் இந்த இடப்பேன். தண்ணி மணக்குது எனக்கு அந்த இதுகள் வந்து மீன்கள் சாப்பிட்றதா இருக்கும். என்ன சாப்பிட்றாங்க இது இதெல்லாம் வச்சாமா இதை திண்டு கிடாக்கு எனக்கு வெள்ளை வெள்ளையாக கிடாக்கு. தஞ்சையில் மீனை தான் சாப்பிட்டு அப்படி மீன் தான் இருக்கு. நாங்கள் தூரம் நின்று வழியா சூமியில் போட்டு பார்த்துருக்கலாம் இறங்குறதெல்லாம் சூமியில் அங்கே நின்றே பார்த்துருக்கலாம். தெரியாதே நாங்கள் அங்கே வாங்க தெரியாது. ஆனால் ஆக்கள் இதை பார்த்து பிடிக்கணும் வேணாக்கா ஆபத்து என்ன இதால் ஆக்கள் சின்ன மாடுகள் மேய்க்க போகிறார்கள் மீன் பிடிக்கிறார்கள் எல்லாம் அவதானமாக போகணும். இதால் இப்போ தண்ணி நிற்கிறதால கொஞ்சம் இது தண்ணி நீ பார்த்து எல்லாம் பேருங்க பிடி காடுகள். தண்ணிக்குள்ள தான் இரதேடு கரையில் ஏறா வெயில் காய தானே அந்த 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 பாருங்க அந்த இந்த அதில் பாருங்க அந்த அந்த அதில் மிதக்குது பாருங்க இந்த அதுதான் முதல்ல பாருங்க அந்த இந்த மிதக்குது பாருங்க அந்த இந்த அதுதான் முதல்ல இந்த தண்ணிக்கு தெரியுது பாருங்க போட்டுது சில பெரும் வெளியிலே நாங்கள் பார்ப்போங்க. வேறு தானே இதில் முதல்ல எந்த பாருங்க உள்ளே போகுது தானே இங்கே வருது இங்கே எங்கெண்ட பக்கம் இல்லை அங்கே கிழக்கா போகுது. ஓ பார்ப்போம். இது 2 வகை 2 அடி 3 அடி மேலே தெரியுதுன்னா நான் நீளம் ஆயிடுது. ஆனால் இஞ்சால வெறுறாரு போடாக்கண்ணே ஆக்களை பார்த்துட்டு வருது போடாக்கண்ணாங்க ஆக்களை பார்த்துட்டு வருது போடாங்க ஆக்கள் போகிறோங்க அதுலேயே ஒன்று கண்டுனாங்களே இல்லை அதுதான் அது இங்கே வந்துருக்குமா அப்படி இருக்கு. சரி அது குயிக்கா இல்லை நீந்து தானே எனக்கு அது தண்ணிக்குள்ள பலமானது தாங்க கவ்வி பிடிச்சா அப்படி சுல்லாட்டி விடிச்சேன்டா சரியானு அது ஒன்றும் இல்லை அது அவ்வளோதான் தான் குறை நிற்கிது பாருங்க இந்த பாருங்க இந்த முதலே பாருங்க இந்த முதுகு பக்கம் தான் தெரியும் முதுகு என்ன ஆகுது எத்தனை அடி பேர முகுது 4 அடி ஏன்னா 4 அடி மித முதுகு கூட முதுகோ தலையோ இது முதுகு ஏன்னா கோழியை இந்த கூண்டுக்க போட்டுவிட்டு அப்படி பிடிக்கலாம்.
அதில் என்ன காட்டுங்க அது மீனுகள் அந்த இது விழுது அந்த அந்த அதில் நிற்குதுங்க அங்கே அந்த பாருங்க அங்கே போட்டு பார்த்தீங்க பார்த்தீங்க அங்கே நிற்குது அதில் அந்த அதுண்டோ ஓ ரெண்டு இஞ்சி ரெண்டு நிற்குது அது அது வேற இது வேற இதுக்குள்ளே உண்டு பாருங்க இது உண்டு இது ஒரு முதல்ல மற்றது அங்கே அங்கே அந்த அதிலே உண்டு நிற்குது அந்த ரெண்டு முதல்ல நிற்குது ரெண்டு நிற்குது அதான் நான் அங்கே கண்ட நான் இங்கே அதுக்கடையில் வந்து வந்து பார்த்தேன் பார்த்தீங்களே ரெண்டு முதல்ல நிற்குது ஆனால் இது பிடிக்கணும் வேணா ஒன்றாண்டா அதாவது மிதக்குது ஏன்னா இந்த கேமரா கொஞ்சம் சூம் குறைவு தான் வழியாக தெரியும் முதல்ல நிற்குதான்ட்டு எல்லாரும் தெரியும் தான் ஏன்னா இதில் சன்னதியில் பிடிச்சவங்க தான் நம்ம முதல் ரெண்டு முதல்ல பிடிச்ச அப்போ பெருசாக எல்லாரும் அவளாம் தாண்டி இருந்ததா நான் இப்போ நீங்கள் சொன்னா பூரா தான் நான் வந்து வாத்த இடத்துல நிற்கிது நீங்கள் சொல்ல தான் நான் வந்து பேர் அதில் என்ன நான் கம்பி கட்டி நேரம் கிடாக்கன்னு தான் நான் நினைக்கிறேன் கம்பி கட்டி இந்த ஷேப்பில் இடம் இதில் அவ்வளோ அந்த நிறத்தடி ரெண்டு பார்க்க பாய் ஆவண்டோடி கிடக்க நான் கம்பி கட்ட வேரோட கிடக்கண்டு சந்தை அந்த வெள்ளை கீழே வெள்ளப்பட தெரியத்தான் திரும்பி வந்தேன் முதல்ல ரெண்டு முதலாக நிற்கிது எனக்கு ரெண்டு அப்போ கண்டிருக்கிறோம் இன்னும் எத்தனை நிற்கிதோ குட்டிகள் ஓட்டு நிற்கிதோ இங்கே பிடிக்கணும் வேறு சொல்லி என்னென்னா முதல்ல ஒரு பிடிக்கப்புறம் ஒரு 8-9 மணிக்கு வந்து வெயில் காயும் சரியோ கடன் வெயில் காயாது இப்படி பொழுதுவட்ட வெயில் அந்த அதில் முதலே பாருங்க போதா உள்ளுக்க பார்த்து கொண்டு இருங்க பிடிக்க போகுது இந்த மறைஞ்சிட்டு முதல்ல வந்து வெயில் காயறது வந்து விடியவும் பின்னேறம் விடிய ஒரு 9 மணிக்கு வெயில் காய பார்க்கணும் பின்னேறம் அதே மாதிரி இப்படியான டைமில் வெயில் காயும் அந்த வெயில் காய தண்ணிக்குள்ள வந்துட்டு வெளியில் வந்து கிணதுரம் போகாது பக்கண்டு பாதுகாப்புக்கு கிட்டவா தான் கிடக்கும் தண்ணி கிட்டவா தான் இருக்கும் தண்ணிக்குள்ள விழா பிடிக்க நாங்கள் வன்னி பக்கம் பார்த்தோன்னா இப்போ வன்னிக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் இந்த தான் இருக்கலாம் முதல்ல பார்க்குறது வன்னியில் காண்றதுதான் ஆனால் இங்கே இப்போ யாழ்ப்பாணத்தில் காண்றோம் அது விடியல காயும் வன்னியில் வந்து புதுக்குடியிருப்புலேருந்து ஒட்டுக்கிட்டான் போகிற ரோட்டில் வந்து மங்கல்கரைக்குள்ள நிறைய குளங்களும் கிடக்கு அதுக்குள்ள நிறைய முதல்கள் இருக்குது இப்போ உங்களுக்கு இது கையென்ன நடந்தாண்ணே நான் யுத்தத்தில் இல்லாமல் போகணும் கடைசி இப்போ கால் ஓகே ஏன்னா கால் ஓகே கையா கை இல்லைண்ணே சரி சரி இது இறுதி யுத்தம் காலப்பகுதி செல்ஃபீஸ் பட்டபடி இது வந்து 2009 3ஆம் மாதம் புதுக்குடி ஒரு பாக்ஸ் ஒன்று அடித்தோம் அந்த இதுக்குள்ளே யுத்தம் வந்துக்குள்ளே போட்டது கை போனோம் அதுக்குள்ளே இன்னும் 2-3 தரம் சுற்றி வளர்ந்தாங்க தளபதி மேலே கொஞ்சம் பேர் இதுக்கு அடைஞ்சாங்க 4ஆம் மாதம் அதே மாதிரி யுத்தம் இருந்தது அதுக்கு முதல் இது 23ஆம் தேதி ஆனால் போல் பிறந்தனுங்கால போனாவே முழு பேரும் இப்படி அங்கே வீணப்பட்டு தான் இருக்கணும் எல்லாருமே யாழ்ப்பாணத்து மக்கள் என்னென்னா இடம்பெயர்ந்து கூடுதல் மக்கள் தொகை வந்து யாழ்ப்பாணம் கூட அப்போ விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் யாழ் மாவட்ட மக்கள் தொகை மாவீரர்கள் கூட என்னென்னா இங்கே மக்கள் தொகை கூட யாழ்ப்பாணத்தில் மக்கள் தொகை கூடினுடைய யாழ் மாவட்டம் வந்து மாவீரரும் கூட போராளிகளும் கூட வன்னியில் இருந்தாலும் கூடுதல் ஆனாக்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து போன மக்கள்லாம் கூடுதல் இருந்தது அது நிலப்பரப்பு பெரியதானே அப்போ அங்கே மக்கள் ஆயுது அதில் அந்த எலும்பு அடுத்த அதில் வேணும் அதில் ஒன்று நிற்கிது மற்ற இந்த இதில் நிற்கிது பாருங்க இந்த மிதக்குதுண்ணா அதில் அது கண்ணா நேரம் மிதந்து கொண்டு நிற்க இந்த பாருங்க இதில் ஒன்று நிற்கிது மிதந்து கொண்டே இருக்குது 2 முதல்ல நிற்கிதுண்ணா ஆபத்து தானே வளர விட்டால் வளம் தானே அதானுங்க இது ஒன்று தான் நாங்கள் கண்டோம் நாங்கள் பாருங்க அடுத்தது 2 கண்டுட்டோம் இந்த சத்தம் கேட்டால் உள்ளுக்கு ஓடிட்டோம் ஆகுவேன்
அசமாசத்துக்கானே போகும். மிதக்குது ஆக்களை கண்டோன்னா ஓடிடுவேன். ரெண்டும் அப்படியே பாரு, ரெண்டும் மிதக்குதே. உறுதிப்படுத்தக்கூடியதுக்கு கிடைச்சிட்டு தான் இந்த இதில் ஒரு முதல்ல மற்றது இந்த அடகு இந்த மற்றது இந்த முதல்ல வேற இதுக்குள்ளே ஒரு முதல் ரெண்டு முதலே உங்களுக்கு காட்டிக்கிறாக்கு. சராசரி ஒரு 150-200 மீட்டர் வரும். என்னது நீளமா? நீளம் 150 கூட தான். அதானே அதானே கொஞ்சம் பெருசாக தான் கிடாக்க. அது அது வா என்னங்க முன்னுக்கு இல்லை வாய் தெரியாது. அப்போ இது என்னது முன்னுக்கு குட்டியாக கிடக்குது. ஓ அதுக்கிட்டு தலை போதியாது, மற்றது முதுகு போகுது. அந்த முன்னுன்றது வாய் போடுறதாங்க, வாய் நீளமாக தான் இருக்கு. முன்னுக்கு தெரியுறது அது என்ன கண்ணா? அது கண் போகுது. அது இந்த தலை போகுது. உள்ளுக்கு போட்டு தானே அது அது அதில் அவதானி உள்ளுக்கு போட்டு உள்ளுக்கு தானே கண் மேலுக்கு தானே கண் உள்ளுக்கு போட்டு வேறுங்க. உறுதிப்படுத்திக்கிறாங்க முதலையாண்டி பொய் சொல்லிடுறதுன்ட்டு நினைக்காம வேண்டாம். இன்றைய முதலே உண்மையாக காட்டியிருக்கிறேன். அந்த முதல்ல அப்படியே மிதந்து கொண்டே இருக்கு. நான் கணவரோட பேச சண்டை பிடிச்சேன். முதல்ல இல்லையாடா முதல்ல இருக்கு இல்லையாடா அப்படி இப்படி சாணா முதலையடா இது சாணா முதலமாக தெரியுது. கிளிநொச்சி குளம் இருக்குது தானே, கிளிநொச்சி குளத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அது 2 அடிக்குள்ளே முதலே இருக்கும். சாணா முதலைன்னு சொல்லுவோம். ஒரு மஞ்சளும் இது தனி கருப்பாக கிடாது. இது மீன்கள் தான் இல்லை. முதலையில் வந்து மஞ்சளும் ஒரு கருப்பும் சேர்ந்த சாதாரண முதலை வந்து அது சாணா முதலைன்றுவாங்க. அது ஆக்களை ஒன்றும் செய்யாது. அது கிளிநொச்சி குளத்தடிகள் நீங்கள் கிளிநொச்சி பக்கம் போனால் காக்காட தந்தியால் உள்ளுக்குறாங்கன்னா கிளிநொச்சிக்குள்ள வேலை வட்டக்காட்சி போகிற அந்த பக்கமா அது நீங்கள் டிப்போ சந்தி எடுக்கிறீங்க. இது இந்த இந்த கிளிநொச்சி சந்தி டேங்க் தண்ணி டேங்க் அதால் போய்க்கலாம். அந்த குளம் முதலாவது குளம் பண்ணுறாங்க. அது வட்டக்காட்சி போகலாம், திருவிழாத்துக்குள்ளால் போய் போகலாம். அப்போ அந்த திருவிழாது போகிறது மாதிரி இந்தியா சைடில் முதல் கிடக்கு. அது உங்கள் தண்ணி சுத்திகரிப்பு நிலையம் இஞ்சால் அடாது, அதுக்கு இஞ்சால் அடாது. அதுக்குலாம் வேறுங்க மரத்தடிகள் சும்மா நோமலாக கிடக்கும். அது சாணா முதல் அந்த முதலேனா நான் நினைக்காது. இது வந்து கருப்பாக கிடக்கு. இது பெரிய முதலாக கிடக்கு. பெருசாக இது பெருசாக நான் அவ்வளோ தூரத்துக்கு தெரியுதான்னு சொல்லி சொன்னால் அடிப்பகுதி வெள்ளையாக தான் இருக்கும். அவங்க அவ்வளோ தூரத்துக்கு தெரியுதான்னு அப்படின்னா பெரிய முதலாக பெரிய முதலே வந்து சும்மா சின்ன நாய் முதலையை காட்டிக்கிறாங்கண்ணே. இது வேறு. இது கட்டாயம் மிருகங்களை பிடிச்சி தின்றுது. ஆக்களை பிடிச்சி தின்னும். அதான் அதான் இது வேலைக்கே பிடிக்கணும் வேணாக்கா. வேலையை பிடிக்கணும். பாதுகாப்படையினர் தான் இது செய்யணும். மக்களால் ஒன்றும் செய்யணும். இல்லைப்பா இதுக்குள்ள வடிவா வனவிலங்கு அவங்களும் முடிவெடுக்கும். பிடிக்கும் பிடிச்சி இப்படி உயிரை கொல்லையில இதை பிடிச்சி வேறங்க விடலாம். ஆனால் இது ஒரு அச்சுறுத்தல் தானே எனக்கு. அச்சுறுத்தல் சரியான அச்சுறுத்தல். கணவரோட சண்டை பிடிக்கணும். எப்படி இருக்காடான்னு சொல்லி சண்டை பிடிக்கணும். இந்த வந்து பார்த்தா அப்புறம் தெரியுது. இது போடல முதல்ல வித்தியாசமான பதிலாம் ஓடுது அதில் சுழிக்குது. பார்த்தீங்களா முதலே பக்கத்துலேயே சுழிக்குது. எத்தனை முதல்ல இதுக்குள்ளே நிற்கிதோ இதை பார்க்குற அதிகாரிகள் இந்த இடத்துல, அதாவது இங்கே வரங்க செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய அந்த பின்புற பகுதி ஆற்றுக்கு பின்புற பகுதியிலேருந்து கேகேஎஸ் ரோட்டுக்கு அது கேகேஎஸ் கீரிமலை ரோட்டுக்கு போகிற மாவட்டபுரம் அப்படி ஒரு ரோட். அதுக்கு அந்த பாருங்க அந்த தண்ணி டேங்குக்கு இஞ்சால இதுக்குள்ள ஒரு குளத்துக்கு நாங்கள் இந்த இப்போ முதலையை கண்டிருக்கோம். இப்போவும் அது மிதந்து கொண்டிருக்குது. நீங்கள் இதுக்குள்ள அதிகாரிகள் அது போகாமல் அப்படியே மிதந்து கிடக்கு. இப்போ இதில் நின்றது கீழே போய் வந்தது. இப்போ அது நிற்குது. அது போய் தான் கீழே போய் வந்தது. என்ன அது போய் வந்து இப்போ நிலையாக நிற்குது. வெயில் காய நிற்கும். இன்னும் அப்போ வெயில் காரன்னா வெளியில் வரும். ஆனால் நிற்குது அப்படி நிலையாக. இவர் போகிறார். இது ஆக்களை கண்டோன்னு ஓடுது.
இதுக்குள்ள ஒரு நாங்கள் இப்போ 2 முதலை கண்டிருக்கிறோம். இதை பார்த்துக்கின்ற அதிகாரிகள் இப்படி இதுக்குள்ள முதலை இருக்குது, இதால் மீனவர்கள் மற்றும் சிறு பிள்ளைகள் மற்றும் மாடு மேய்க்கிறவர்கள், தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவர்களுக்கு எல்லாம் இதில் ஒரு ஆபத்தான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. இதில் செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய பின்புற பகுதியில் இதில் முதலை இருக்கின்றது. அதிகாரிகள் இதில் அந்த முதலையை பிடிப்பதற்கு கட்டாய நீங்கள் பிடிக்கணும். ஏனென்றால் இதால் போய் வர மக்களும் எத்தனை முதலை இதுக்குள்ள இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் 2 முதலையே கண்ட நாங்கள் இன்னும் எத்தனை முதலை நிற்கிறது தெரியல. இது ஒரு உயிர் ஆபத்துக்குரிய, இதுக்குள்ள ரங்கி செல்ல முடியாத, சென்றால் முதலைகள் ஆக்களை சாக்கொல்லி போடும். எனவே இதுக்குள்ள அதிகாரிகள் இதனை இந்த முதலையை பிடிப்பதற்கு அக்கறையாக செயற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.